கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கும் வணக்கம். துலாம் ராசி நேர்களை, உங்களுக்கு 9ல் குரு பயணிச்சுட்டு இருக்கார். ராசி பார்க்குறார். அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறார் இல்லைங்களா? ரைட்டு, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லா கரையும் சொல்லலாம், ஷார்ட்டாக முடிப்போம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ இந்த மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாபத்தை நோக்கி போகும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மூத்த சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக, அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, ஊருக்கு ஊர் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு மைண்டட், நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு உதவிகரம், நல்ல லாபகரம், அவங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டி, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். அப்போ லோக்கலில் இருக்கிற அதே கார துளி போட்டுக்குங்க. அந்த மாதிரி உறவுகள் சற்று தள்ளி இருக்கணும். சரிங்களா? அப்போ தள்ளி இருக்கும்போது நமக்கு பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. சரிங்களா? அப்புறம் லோக்கல் உள்ள நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அதாவது மருத்துவமனை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலைச்சல், இந்த மாதிரி அமைப்பு பெறுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பு பெறுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் பொருளாதாரம், வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படின்னு கேட்டாங்க அற்புதமாக அருமையாக இருக்கும். உங்கள் தந்தையார் இந்த காலகட்டங்கள்லாம் நான் வருமானத்தோடு வருவாயோடு இருப்பார், பொருளாதாரோடு இருப்பார். இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ ஒரு காலேஜ் கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் லெக்சராக போகணுன்னு விரும்புகிறேன், ஒரு டீச்சராக போகணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அதான் அருமையாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர், மாந்திரிவாதிகள், அது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி தற்காப்பு கலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இந்த துறையில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல சிறப்பு, நல்ல அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுலேயே அதே தான் சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படின்னு கேட்டாக்கா அதிர்ஷ்டங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குலதெய்வம் அருள் இருந்ததுன்னா, குலதெய்வம் சுஷ்ட தெய்வமாக இருந்ததுனாக்கா, அதாவது பெரிய அண்டிச்சி, நாகாம்மா, துர்க்கி அம்மை, காளி அம்மை, இந்த மாதிரி வகையில் வந்து முனியப்பா, கருப்பனார், இந்த மாதிரி வகையில் ஒரு குலதெய்வம் இருக்கிற தெய்வமாக இருந்து அது ஒரு கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அது செய்முறை கரெக்டாக பண்ணி அவங்களோட அருள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு புதையல் கிடைக்கும். ஏதோ ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினா கூட, கேரளா ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினா கூட ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஓகேங்களா? பொருளாதாரம் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு ரங்கநாத பெருமாள், சர்ப்பமுள்ள சைவ சைமிகள், அவன் அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அணுகி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட மூத்த அது இளைய சகோதர சகோதரிகளோட தொடர்பு நல்லாயிருக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சிறுவாங்கனத்து பயணத்தை நீங்கள் அதிகமாக செய்வீங்க, அதிகமாக போவீங்க, வருவீங்க. மாமனார் சார் நல்லாயிருக்கும். இப்போ மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த அப்பா மாதிரி நம்மளுக்கு சிறப்பாக நமக்கு உதவிகரமாக இருப்பார். ஓகேங்களா? அப்போ நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயணிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ தூரத்தை பயணமெல்லாம் பயணிப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் தர்மகர்த்தா, காரியகர்த்தா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன், மத தலைவர், அதாவது மந்திரம் போதிக்கிறது, பாடசாலை, இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு ஆளுங்களுக்கு பூரா அது தந்தையாக இருந்தாலும் சரி, ஜாதகராக இருந்தாலும் சரி, சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அது பிராமணராக இருந்தாங்கன்னா அற்புதமாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சொல்லிடலாம். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் இது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரி கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து மாற்றி நடைபெற்றுட்டு இருக்கும். அப்போ தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கும், உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கும். பார்த்து கவனமாக இருங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா, அதாவது வீடு பூட்டி தானே பார்த்துக்குங்க, வண்டி பூட்டி தான் போய் செக் பண்ணிக்கோங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் குலதெய்வ அருள் இருக்குது கேட்டால் கண்டிப்பாக குலதெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் இருக்குது. முதல்ல சொன்னோம்ல, அந்த பாயிண்டை முடிச்சாச்சு. அதே மாதிரி நாம் வேலை செய்கிறோம், கூலி வேலைக்கு போகிறோம். இந்த மாதிரி வேலையாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அடிமை வேலைக்கு போகிறதுலாம் இந்த மாதிரி வேலையாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும் பாக்கியமாக இருக்கும். சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் நல்ல விதமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா
நான் நம்ம அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சிறிது உடல்நிலை பாதிக்கும் ஓகேங்களா, இருந்தாலும் வந்து பெருசாக வராது. இதே நம்ம வேலைக்கு போகிற அப்பா வரதா வச்சுக்கோங்க, பெருசாக பாதிக்காது. இதே நீ தூரமாக வேலைக்கு போகிறீங்க வரீங்க, பயணிக்கிறீங்க, பயணத்தில் வேலைக்கு போகிறீங்க வரீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எப்பயும் போல இருக்கும். எப்பயும் போல கூட ஒன்று மாற்றம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் ஓகேங்களா. எந்த குறை கூட்டம் அது வராது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உறவு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக கணக்காக இருக்கும் ஓகேங்களா. ரைட், வேலையாட்கள் போட்டு வேலை செய்யறவங்க பார்த்து இந்த காலகட்டங்கள் ஒரு மத்தியமாக கணக்காக அமைப்பாக போயிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். இனம் விட்டு இனம் திருமணம் நல்லா இருக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்கும் ஓகேங்களா. திருமண வாழ்க்கை இந்த மாதிரி காலகட்டங்களில் பலமாக வலுவாக இருக்குது ஓகேங்களா. அப்போ வந்து ஊர் விட்டு ஊர், இடம் விட்டு இடம், தூர தேசத்தில் கட்டுற திருமணமெல்லாம் நல்லா இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி தொழில் அமைப்பு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லோன் எடுத்து பண்ணுறவங்க, கடன் வாங்கி உருட்டி பரட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு லெவலாக இருக்கும். அது சுய கௌரவத்தோட தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலையாட்கள் அதிகமாக போட்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்காது. சுயமாக அவங்களே இன்னும் ஓனர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷார் தேவை, நிதானம் தேவை ஓகேங்களா. சரி, டைம் ஆகிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.